அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அமித்ஷாவை சந்திக்கும் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் யார் தலைவர் என்ற போட்டா போட்டி ராமதாஸ் அன்புமணி இடையே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அன்புமணி அணி, நாங்கள்தான் உண்மையான பாமக, எங்களைத்தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது, தேர்தல் ஆணையம் எங்கள் கட்சியினுடைய அலுவலகத்தைத்தான் அங்கீகரித்து எங்களுக்குத்தான் கடிதத்தை அனுப்பியுள்ளது, எனவே உண்மையான பாமக நாங்கள்தான், பாட்டாளி மக்கள் கட்சியும் சின்னமும் எங்களுக்கு உரியது, இதனை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என அக்கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆனால் ராமதாஸ் தரப்போ, பாமக எங்களுடைய கட்சி, ஐயா அவர்கள் தொடங்கியதுதான் பாமக, வேறு யாருக்கும் இந்த கட்சியை உரிமை கொண்டாட அருகதை இல்லை. மேலும் அன்புமணி தரப்பு பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் அளித்து பாமக தொண்டர்களை ஏமாற்றி வருகிறது. அவர்கள் காண்பித்த கடிதம் என்பது முன்தேதியிட்ட வந்த கடிதம். அதாவது அன்புமணி அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது அவருக்கு அனுப்பிய கடிதம் அது. அன்புமணி அவர்கள் 2022 2025 மே மாதத்தோடு தலைவராக இருந்தார். அதன் பின்பு அவரது தலைவர் பதவி காலாவதியாகிவிட்டது. அதன் பின்பு அவர் தலைவராக தொடர வேண்டும் என்றால் பொதுக்குழுவால் அங்கீகரிக்க வேண்டும். ஆனால் ராமதாஸ் அதனை விரும்பவில்லை. தற்பொழுது இந்த கட்சியின் தலைவராக ராமதாஸ் தான் இருக்கிறார். எனவே வழக்கறிஞர் பாலு மீது நாங்கள் கிரிமினல் நடவடிக்கையை எடுக்க உள்ளோம். அதாவது நீதிமன்றத்தில் இவர் மீது கிரிமினல் குற்றத்தை சாட்டி வழக்கு தொடர உள்ளோம் என பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய கௌரவ தலைவர் பாலு அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில், ஜி.கே. மணி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். அன்புமணி தரப்பு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு விட்டது. மேலும் மத்திய அரசின் செல்வாக்கு அன்புமணிக்கு உள்ளதால் பாட்டாளி மக்கள் கட்சியை அவர் கைப்பற்றி விட்டார் என்ற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது. இதனால் அன்புமணியின் ஆதரவாளர்கள் உற்சாகத்தில் இருந்து வருகிறார்கள், இதனை கொண்டாடுகிறார்கள். அதே சமயத்தில் ராமதாஸ் அவர்களின் ஆதரவாளர்கள் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்து வருகிறார்கள். ராமதாஸை ஆதரித்ததன் மூலமாக நாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட உள்ளோமா அல்லது மீண்டும் அன்புமணியிடம் செல்ல வேண்டுமா என்ற எண்ணம் பலருக்கு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் தான் ராமதாஸ் அவர்கள் மிக விரைவில் அமித்ஷா அவர்களை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அமித்ஷா அவர்களும் நேரம் கொடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மிக விரைவில் ராமதாஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து தங்களது தரப்பு பாமகவை அங்கீகரிக்க நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற ராமதாஸ் மறுப்பு தெரிவித்து வந்தார். திமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்காக திமுகவின் முக்கிய அமைச்சர் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி 30 தொகுதிகளை எதிர்பார்த்து திமுகவிடம் பேச்சுவார்த்தையை நடத்தியது. ஆனால் திமுக தரப்பில் 15 கட்சிகள் தற்பொழுதே உள்ளது. தேமுதிகவோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 30 தொகுதிகளை தர முடியாது என திமுக திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. வேண்டுமென்றால் 15 தொகுதிகள், அதற்கு மேல் ஒரு தொகுதியை கூட தர வாய்ப்பில்லை என்று கூறிவிட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் ராமதாஸ் தற்பொழுது கட்சியை கைப்பற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்து வருகிறார். மகனிடம் போட்டி போட்டுக்கொண்டு கட்சியை இருவரும் உடைத்து விட்டார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் அன்புமணி தரப்பை மத்திய அரசு ஆதரித்து விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி அவருக்கு சென்றுவிடும். ராமதாஸ் கட்சியை இழக்க வேண்டி வரும். தற்பொழுது திமுக கூட்டணியில் அவர் சென்று விட்டால் கட்சி ராமதாஸுக்கு கிடைக்காது. இதனால்தான் அன்புமணி பயன்படுத்திய அதே யுக்தியை ராமதாசும் பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது மத்திய அரசை இவரும் ஆதரித்தால் ஒன்று ராமதாஸ் அன்புமணி அணி ஒன்றுபட வேண்டும், இல்லை என்றால் யாரை ஆதரிப்பது என்பது மத்திய அரசை குழம்ப வேண்டிய நிலைக்கு ஏற்படும். எனவேதான் ராமதாஸ் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்று கூறப்பட்டு வருகிறது. ஒருவேளை ராமதாஸ் மத்திய அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினால் யாரை ஆதரிப்பார் என்ற ஒரு கேள்விக்குறியும் இருந்து வருகிறது. ஏற்கனவே மத்திய அரசு அன்புமணியை ஆதரிக்கிறது. அன்புமணிக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அன்புமணியும் என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுகிறார் என்று கூறப்பட்டவுடன் அவர் எடப்பாடி மற்றும் SP வேலுமணியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்துவிட்டார் என்றும் அன்புமணி தரப்பு 35 தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் ராமதாசும் அமித்ஷாவை சந்தித்தால் கட்சியை யாருக்கு அளிப்பார் என்ற ஒரு சந்தேகம் எழுந்து வருகிறது. ஏற்கனவே அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தை பாஜக தான் கையாண்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வரக்கூடிய நிலையில் புதியதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி விவகாரத்தையும் பாஜக தான் கையாள வேண்டிய நிலைக்கு இருவரும் தள்ளிவிட்டார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. ராமதாஸ் அமித்ஷா சந்திப்புக்கு பின்புதான் என்ன நிலவரம் என்பது அனைவருக்குமே தெரிய வரும். ஆனால் பாஜக அன்புமணி ராமதாஸை இணைக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.